2 சைடும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள், செம க்யூட்டாக இருக்காங்க. ஏரியல் வியூவு வேறு லெவலில். ஏரியல் வியூ எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? நல்லா சூரியன் கண்ணுக்கு நேராக முன்னால் அடிக்கிற கண்ணாடி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெளிச்சமாக தெரியும். கண்ணாடி மட்டும் கழட்டிங்கன்னா கண்ணே குரூடாகிற அளவுக்கு வெளிச்சம் அப்படி பாயுது. ஆனால் சூடு ஒன்றும் இல்லை, எல்லாம் தாங்குற அளவுக்கு தான் இருக்குது. கைஸ், ஆல்மோஸ்ட்டு நம்ம மேலே வந்தாச்சு. வாங்க, இந்த ஏரியா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க சைடில் இலையை பாடிக்கிட்டு. ஏரி வரப்போ நல்லா மூச்சு வாங்குதுங்க ஆக்சுவலாக. சரிங்களா? நல்லா அமெனிட்டிஸ்லாம் பாருங்களேன், இந்த வியூவையும் பாருங்கள். ஆக்சுவலாக பறவைகளுடைய கிரீச் சொல்லி பார்த்து கேட்குறீங்களா? மலைகளுக்கு நடுவில் அழகான ஒரு இடத்தில் செதுக்கி செதுக்கி செய்யப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் மணப்பு மிக்க அற்புதமான இடத்துல சூப்பரான ஒரு சென்சேஷனோடு நின்றுட்டுருக்கேன். வாங்க மேலே போவோம். இதை பாருங்க, இந்த அப்படியே போகுது பார்த்தீங்களா? அந்த அப்படியே ஹேண்ட் ரைல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி படி தான், அந்த படியை காமிக்கிறேன். மேலே போய் எங்கள் ஏரியல் வியூ பார்க்கலாம். வாடி சீஸை சுற்றிட்டு இருக்கிறப்போ ஒரு க்யூட்டான 2 பூனைக்குட்டிங்க தெரியுதுங்களா? வேறு லெவலில் இருக்குங்க பூனைக்குட்டி, க்யூட் பூனைக்குட்டிஸ் தெரியுதுங்களா? பார்க்குறாப்புல ஓடுது பாருங்க, மரத்துக்கு நடுவில் ஒளிஞ்சிக்கிட்டாப்புல. எவன்டா அவன்? நம்மளை சீன்றவன், நம்மளே அமைதியாக இருக்கும். யார் 9 புக்கும் போடானா அப்படி மாதிரிலாம் வடிவேலு கௌரவம் கௌரவன்னு. இது பாருங்க, இது பாருங்க, கியூட் கியூட் கியூட், ஸோ நைஸுங்க. பூனைக்குட்டி பூனைக்குட்டியா? ஓகே கைஸ், வாவ், எப்படி இருக்கு? துபாயில் அருவியா? படி ஏறுறப்போ உங்களுக்கு வந்து களைப்பாக இருந்ததுன்னா, ஓரளவு வயசாகிடுச்சுன்னா, இல்லை மூட்டு வலி உள்ளவங்களுக்கு படி ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக உட்காந்து போகிறதுக்கான அமைப்பு வந்து அடிக்கடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, துபாய்க்கு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 1 மணி நேர டிரைவில் எவ்வளவு ஒரு க்யூட்டான இடம் இருக்குதுன்னு தெரியும் எனக்கு. ஆனால் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். கைஸ், நீங்கள் பாருங்கள், இயற்கையினுடைய கொள்ளை அழகாக பாருங்கள். ஆக்சுவலாக வேறு லெவல் ஃபீலிங்க, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன். இங்கே பாருங்கள், அருவி அழகாக கொட்டுதுங்க, வேறு லெவல் இல்லைங்களா? சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. பாருங்க, பசுமையாக அதுக்கு அழகாக செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளார போய் எவ்வளோ க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், ஏரியாலாம் எவ்வளோ க்யூட்டாக. என்னமோ குற்றாலத்துக்கு வந்தால் அந்த அருவி சவுண்டு வரோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ குற்றாலத்தை நம்ம ஊர் குற்றாலத்தை கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரியான பாலைவன பிரதேசத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, அது வேறு லெவல் தான் இல்லைங்களா? ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு லெஜர்லி சண்டே வீக்கெண்டுங்க. ஒரு சூப்பரான ஒரு இடம், நார்தன் எமிரேட்ஸில் அற்புதமான ஒரு இடம். பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட்டு இடத்த பாருங்கள், அப்புறம் பேரை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சும்மா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு வேறு லெவல் சென்சேஷன் உள்ள ஒரு இடங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்களா, இழைச்சி செதுக்கி செதுக்கி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஷீஸ், SHEES எழுதியிருக்கேன் கீழே, வாடி ஷீஸ். ஓகேங்களா? இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய நான் உங்களுக்கு சொல்வேன். இது வந்து ஹொர்ஃபக்கான் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நார்தன் எமிரேட்ஸில் வேறு லெவலில் ஆம்பியன்ஸுங்க, ரொம்ப ரிலாக்ஸிங்கான. ரொம்ப நாளாக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஏரியா பாருங்களா, என்னோடய பேக்கெண்டில் சும்மா சூப்பராக இருக்குது இல்லைங்களா? உள்ளார போவாங்க, இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மவுண்டெயின்ஸ் ஏரியா, அந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக ராக்கி மவுண்டெயின்ஸ். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு அழகான பள்ளிவாசல் இருக்குது. நிறைய பேர் வர, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. உள்ளார போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. சரியா? பாருங்க, அழகாக பாலம் மாதிரி வச்சுருக்காங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இந்த ஏரியாவெல்லாம் வேறு லெவல். ஏரியாலாம் எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த பேக் சைடில் இந்த வாடி ஷீஸை பற்றி நிறைய தகவல்கள் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னால் இந்த ஏரியாக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அது
உங்களுக்கு காமிச்சிடுறேன். அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. துபாய்க்கு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் ட்ரைவில் எவ்வளோ ஒரு க்யூட்டான இடம் இருக்குதுன்னு தெரியும் எனக்கு. ஆனால் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். வாய்ப்பு அமையலன்னு சொல்கிறத விட வாய்ப்பு நம்ம உண்டாக்கினால் ஒழிய வாய்ப்பு அமையாது. இன்றைக்கும் அப்படி தான். இது எச்சியாக வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தள்ளு முள்ளில் வந்து தான் பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அற்புதமான ஒரு செஞ்சு. நீங்கள் பாருங்கள், அருவியை பாருங்கள், வேறு லெவலுங்க. வா, எப்படி இருக்கு? துபாயில் அருவியா? துபாயில் பஸ் ஸ்டாண்டான்னு கேட்பாப்புல வடிவேலு. துபாயில் எதிர அருவி இங்கே பாருங்க. இது மேன்மேடு தான் இருந்தாலும் கூட நல்லா சிமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா? சூப்பர் கூலா. தண்ணியினுடைய சாரல் என் முகத்தில் அடிக்குது. எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குங்க சொல்ல. சரிங்களா? எப்படி இருக்குது சொல்லுங்கள்? யுஏஇயில் துபாய்க்கு பக்கத்தில் அற்புதமான அருவி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அற்புதமான வாட்டர் பாடி. இங்கே மேலே ஏறுறதுக்கு நிறைய படி மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க மேலே போவோம். கீழேயே அப்படியே மனசு அப்படியே லயிச்சு என்ன வார்த்தைகள் சொல்லுதுன்னே தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணியினுடைய ஃப்ளாஷிங் சவுண்டு மனசை அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிடுச்சுங்க. மெஸ்மரைசிங்காக இருக்குது. மனசை அப்படியே ஆற்றுப்படுத்துது. எந்த விதமான ஒரு கவலைகள் இருந்தாலும் மனசில் அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அமைதியான ஒரு சலனமில்லாத அழகான அமைதியை உண்டாக்க வல்ல சக்தி படைத்த இந்த அருவியினுடைய தண்ணீரினுடைய ஓசைன்னு சொல்கிறத விட தண்ணீரினுடைய இசை அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி வாங்க அப்படியே போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்ன வச்சுருக்குன்னு பார்ப்போம். நிறைய ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? சில்ட்ரன் ப்ளே ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. காலையில் இப்போ மணிங்க 8:59. தட் மீன்ஸ் 9 மணி ஆகிடுச்சிங்க. சரிங்களா? 9 மணிக்கு, அதுவும் இன்னும் சம்மர்லாம் ஆரம்பிக்கலை. டெம்பரேச்சர்லாம் ஒரு less than 30 தான், 28 அந்த மாதிரி இருக்குன்னு தோணுது. அவ்வளவு க்யூட்டாக இருக்குது, அவ்வளவு க்யூட்டாக இருக்குது. ஓகேங்களா? 360 டிகிரி வியூவை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏரியா அப்படிங்க இருக்குது, அப்படி தான் இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லாத ஒரு அற்புதமான சென்சேஷனோடு தான் இருக்குது. வாங்க, இதை பார்த்தீங்களா? மேலே இந்த ஹேண்ட் ரயில் மாதிரி வச்சுட்டு மரம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி அப்படியே நடந்து மேலே போகணுங்க. மேலே போய் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்ப்போம். சரிங்களா? இந்த படி மாதிரியும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அழகான பாறைகள், அதுலேருந்து தண்ணீர் வழிஞ்சி ஓடுற மாதிரி வச்சுருக்காங்க. வேறு லெவல், வேறு லெவல். இங்கே வாங்க, அப்படியே கொஞ்சம் தகவல்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இங்கே யுஏஇ பொறுத்த வரைக்கும் யுஏஇ ஒமான் பார்டர்ஸ் வந்து ஹஜர் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜர் மலைத்தொடர். ஊரில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு, வெஸ்டர்ன் கேட்ஸ், ஈஸ்டர்ன் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியாவில் நம்ம அந்த தமிழ்நாடு, அந்த முதுமலை, பந்திப்பூர், வயநாடு சாங்சுரி, ஃபுல்லாக அந்த சவுத் இந்தியாவில் கொள்ளை அழகோட இயற்கை எழிலோட காட்சி அளிக்கும். அங்கே பசுமையாக காட்சி அளிக்கும். ஆனால் இங்கே உள்ள ஹஜர் மவுண்டைன் வந்து மெக்னிஃபிஷண்ட்டான, கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் ரக்கடான ராக்கி மவுண்டைன்ஸ். ராக்கி மவுண்டைன்ஸ்னால் பாறை போன்ற மலைகள், பாறையால் செய்யப்பட்ட மலைகள். அந்த மலைகள் தான் பாருங்கள் உயர்ந்தவங்க நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹஜர் மவுண்டைன்ஸ்னுடைய பார்த்து தாங்க. இது வந்து ஒமான், யுஏஇ அப்படியே 2 கண்ட்ரிக்கும் அப்படியே பாஸ் பண்ணி போகுது. எப்படி வெஸ்டர்ன் காட்ஸ் ஊரில் சொல்கிறப்போ இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா கடக்கிற மாதிரி. இந்த ஹஜர் மவுண்டைன்ஸில் வந்து தான் நார்தர்ன் எமிரேட்ஸ், குறிப்பாக இந்த ஷார்ஜா தாண்டி ராசல் ஹைமா, உஜைரா, ஹுர்ஃபகான், இந்த ஷீஸ், இது வந்து வாடி ஷீஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. வாடினா என்னென்ன அரபியில் ஒரு வாட்டர் சேனல். மேலே மழை பெய்கிறப்போ, எப்போவாவது மழை பெய்கிறப்போ இங்கே உள்ள அந்த வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா, தண்ணி அழகாக அதை வடிஞ்சு காண்டியூட் மாதிரி கொண்டு வந்து கீழே கேட்ச்மெண்ட் மாதிரி அதை ஓரளவு சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ தண்ணி வழிஞ்சு வர்றப்போ அது அப்படியே வீணாக போயிடாது, ஒரு இடத்துல சேவ் ஆகிற ஒரு ரிவர் மாதிரி உண்டாக்கு, சின்னதாக ஒரு லேக் மாதிரி இல்லை
ஒரு பாண்டு மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக உண்டாக இருக்கும். அதான் வேடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு வேடி தான் இங்கே இந்த ஷீஸ்ங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இயற்கையாகவே அதனுடைய அமைப்பு, ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனே அந்த மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த மாதிரி இழைச்சி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. அழகான பள்ளிவாசலுங்க. இந்த பள்ளிவாசல் இங்கே பக்கத்தில், நான் லோஹர் வரைக்கும் இருக்கேனான்னு தெரியல, இருந்தால் கண்டிப்பாக இங்கே தான் தொழுவணும் ஆக்சுவலாக. சரிங்களா, கார்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வர்றவங்க காரை பார்க் பண்ணியிருக்காங்க. மலைகளுக்கு நடுவில் அழகான ஒரு இடத்தில் செதுக்கி செய்யப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பு மிக்க அற்புதமான இடத்துல சூப்பரான ஒரு சென்சேஷனோடு நின்றுட்டுருக்கேன். வாங்க மேலே போவோம். இது பாருங்க, இந்த அப்படியே போகுது பார்த்தீங்களா, அந்த அப்படியே ஹேண்ட் ரைல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி படி தான், அந்த படியை காமிக்கிறேன். மேலே போய் எங்கள் ஏரியல் வியூ பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே சில்ட்ரனுக்குள்ளே ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக சில்ட்ரனுக்குள்ளே ப்ளே ஏரியா, அதே மாதிரி சாப்பாடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான இடங்கள். இந்த பிறகு அங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய இந்த நாட்டு ஃபேமிலி வந்து நிறைய சாப்பாடு காலை உணவை செஞ்சு எடுத்து வந்துட்டாங்க. எடுத்து வந்து அழகாக உட்காந்து குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே மேலே போமா, இந்த இருந்துட்டேங்க. அதாவது இந்த படி வந்துடுச்சு. இந்த படியும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உண்மையாகவே யுஏஇயில் ஒரு அழகான ஒரு இடம், சூப்பரான ஒரு இடம். இதை பாருங்க, இந்த படி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதுதாங்க, இந்த படி ஏறணும். நான் ஏறுறதுக்கு ரெடிங்க. நான் ரெடி, நீங்கள் ரெடியா பார்க்குறதுக்கு? நான் மேலே ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கீழே வியூவை காமிக்கிறேன். அப்படியே படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு. சரிங்களா, இந்த ஹஜர் மவுண்டன்ஸ், வனப்புமிக்க அழகான ஹஜர் மவுண்டன்ஸ் தாங்க. இந்த இதில் ராசல் கைமாவில் ஜபல் ஜெய்ஸ்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பீக் பாயிண்ட் இருக்குது ஊரில், இந்த ஊட்டியில் தொட்டபெட்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மலை ரோடு ஒன்று ஜபல் ஜெய்ஸ் ராசல் கைமாவில் இருக்குது. இங்கே பக்கம் தான். இன்னொன்று வந்து அலைனில் வந்து ஜபல் ஹஃபீத் இருக்குது. அது எல்லாமே பக்கம் தாங்க பாருங்கள். இங்கேருந்து ஒரு வியூ. வாங்க அப்படியே போமா, வாங்க. அப்படியே தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கேன். அங்கங்கே படி ஏறுறப்போ உங்களுக்கு வந்து களைப்பாக இருந்ததுன்னா, ஓரளவு வயசாகிடுச்சுன்னா, இல்லை மூட்டு வலி உள்ளவங்களுக்கு படி ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சரிங்களா, அதுக்காக உட்காந்து போகிறதுக்கான அமைப்பு வந்து அடிக்கடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நிறைய பேர் இந்த மாதிரி. ஓகே, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக. ஓகே, பக்காவாக இருக்குங்க ஆக்சுவலாக. பேசிக்கலி இங்கே வந்து இந்த ஏரியா தான் பாருங்கள். அதாவது ஒரு மாடிப்படி மாதிரி இருந்து ஒரு தளம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த தளத்துக்கு படி ஏறதுக்கு முன்னால் இங்கே உட்காந்து இலைப்பாறலாம். ஒரு தளம் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குங்க. நிறைய எத்தனை உட்கார்றதுக்கான சேர் வச்சுருக்காங்க. கார்பேஜ், டஸ்ட்பின், லிட்டர் போடுறதுக்கு ரொம்ப பிளான்டாக அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. வேறு லெவல். எப்படி இருக்குது? சும்மா சூப்பராக இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. வாங்க மேலே போவோம். இங்கே ஃபுல்லாக அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வேணும்னா வாக்கிங் போகலாம். நம்ம அப்படி வாங்க, நம்ம வந்து படி வழியாக மேலே போவோம். பாருங்க, படி அப்படியே ஸ்டீப்பாக செங்குத்தாக மாறுதுங்க. எவ்வளோ தூரம் மேலே ஏற வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? இந்த சைடு மவுண்டன்ஸ் இருக்குது. இங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்குங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. வாங்க அப்படியே ஏறுவோமா? பரவாயில்ல, நம்ம காலையில் ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குது. காலையில் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு எனர்ஜியோட ஒரு பேஷனோடு ஏறிட்டுருக்கோம். இந்த ஏரியாவெலாம் வந்து பார்க்கணும், நான் பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் பார்க்க தரலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பேஷனோடு நான் வர்றதுனால ஒரு டயர்டும் இல்லை. மூச்சு வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக நார்மலாக உள்ள மூச்சு வாங்குறது தான். அங்கே மேலே வியூ நல்லா இருக்குன்னு தோணுது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த இடம். வாடி ஷீஸ். இது வந்து உங்களுக்கு இந்த ஹேங்கிங் கார்டன் சொல்லிட்டு கல்பாவில் ஒரு ஹேங்கிங் கார்டன் இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக. சரிங்களா,
இங்கே நிறைய டூரிஸ்ட் எல்லாம் இது வந்துட்டுருக்காங்க. சாரி பஸ், டூரிஸ்ட் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இதனுடைய அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவை பார்க்குறப்போ நீங்கள் உண்மையாகவே ரொம்ப மிஸ்மரைசிங்காக, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நிறையா பேர் மேலே ஏறிட்டு இறங்கிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். நிறைய இங்கே வந்து தானி வெஜிடேஷன், அதாவது உங்களுக்கு வந்து டெசர்ட்டில் வந்து லெஸ் வாட்டரை கன்சியூம் பண்ணி த்ரைவ் ஆகிற வெஜிடேஷன்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்குறப்ப வியூலாம் பாருங்களேன். ஃபுல்லாக இங்கே பள்ளிவாசல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நிறைய பார்க்கிங் இருக்குது. இந்த ஏரியாவில் ஹஜர் மவுண்டைன்ஸ் ஃபுல்லாக ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவல் இல்லைங்களா? சூப்பர். நிறைய பேர் மேலே சண்டே வீக்கெண்டுங்கிறதுனால a lot of people are taking this as an opportunity to explore this area and to show, rather than showing this to the world, for them to be happy firstly, and for me in addition to show this to the world as well as much as I can. Okay guys, வாங்க மேலே போவோமா? கைஸ் ஆல்மோஸ்ட்டு நம்ம மேலே வந்தாச்சு. வாங்க, இந்த ஏரியா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க சைடில் இலையை பாரிக்கிட்டு. ஏரி வரப்போ நல்லா மூச்சு வாங்குதுங்க ஆக்சுவலாக. சரிங்களா? நல்லா அமெனிட்டிஸ்லாம் பாருங்களேன், இந்த வியூவையும் பாருங்கள். ஆக்சுவலாக பறவைகளினுடைய கிரீச்சொல்லி பார்த்து கேட்குறீங்களா? சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே போமா. எப்படி இருக்குது ஏரியாலாம்? இந்த நார்தன் எமிரேட்ஸ் ஃபுல்லாகவுமே ஃபுஜைரா, ராஸ் அல் கைமா, அது மட்டும் இல்லாமல் ஹர்ஃபக்கான், கல்பா, ஷீஸ், இது மாதிரி எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு இயற்கையினுடைய இந்த அழகான ஒரு ராக்கி மவுண்டெயின்ஸ் அரவணைப்பில் அழகாக அரவணைக்கப்பட்டிருக்குங்க. ஊரில் வந்து பசுமையாக இருக்கும் எல்லா விஷயங்களும். இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராக்கி மவுண்டன்ஸ் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. வாங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இங்கே இந்த வியூ இதாங்க பீக். நினைக்கிறது தான் பீக். இங்கே பாருங்கள், அருவி ஊற்றுறது தெரியுதா? அங்கே ஏதோ டெவலப்மெண்ட் இந்த வாடி சீசனுடைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு 2 சைடும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த கீழே பாருங்கள், செம க்யூட்டாக இருக்காங்க. ஏரியல் வியூவு வேறு லெவலில். ஏரியல் வியூ எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? நல்லா சூரியன் கண்ணுக்கு நேராக முன்னால் அடிக்கிற கண்ணாடி போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெளிச்சமாக தெரியும். கண்ணாடி மட்டும் கழட்டிங்கன்னா கண்ணே குரூடாகிற அளவுக்கு வெளிச்சம் அப்படி பாயுது. ஆனால் சூடு ஒன்றும் இல்லை, எல்லாம் தாங்குற அளவுக்கு தான் இருக்குது. பாருங்க, இங்கே தான் இதுதான் வந்து டிக்கெட் வாங்குகிற இடம். அந்த கட்டடம் சின்னதாக ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது இல்லைங்களா? பக்கத்தில் கார் பார்க்கிங்கு, இந்த பள்ளிவாசல் செம க்யூட்டாக இருக்குங்க. வேறு லெவல், வேறு லெவல். ஓகேங்களா? அழகாக அமைதியாக உட்காந்து இலைப்பாறலாங்க. சரியா? வாங்க கீழே போய் அந்த அருவியை பார்த்துட்டே இருக்கு. அருவி பக்கத்தில் கொஞ்சம் நின்றுட்டு அப்படியே வீடியோ முடிப்போம். சரிங்களா? இந்த உயரமான பாயிண்ட்லங்க, படி ஏறி வர்றப்போ உயரமான பாயிண்டில் நிறைய அழகான பசுமையான தாவரங்கள்லாம் வச்சுருக்காங்க. உட்கார்றதுக்கு ஏகப்பட்ட இந்த சேர் மாதிரி பெரிய பெரிய உடன் சிட்டிங் பிளேசஸ் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. வெரி வெல் மெயின்டைன்ட், வெல் தாட் அண்ட் வெல் கார்வ்ட் அவுட் recreational facility. The infrastructure is very cute. I mean, the people, the municipality and the government did a fantastic job for the people to come and enjoy. Really, it is a very nice place. கண்டிப்பாக வாங்க. இன்னும் அதிகமான டைம் ஆகிடுச்சுன்னா சம்மர் ஆகிடும். சம்மர் ஆனால் அது இந்த சூட்டில் வர முடியாது. இப்போது ஸ்டில் நம்ம வந்து ஒரு மாதிரியான ஸ்ப்ரிங் மாதிரி, ஓகேங்களா? நடுவில் இடைப்பட்ட காலம், பெருசாக சூடு ஒன்றும் இல்லை. வராருந்து தாராளமாக வரலாம். அதை பாருங்கள், நைட்டு லைட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நின்று தான் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டு காமிச்சேன். பார்த்தீங்களா? நல்லா க்யூட்டாக இருக்குது. கைஸ் மேலே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கேங்க. கீழே இறங்குறப்போ இது டிஃப்ரெண்ட்டான வியூவாக இருக்குது. சரி, அந்த வியூ உங்களுக்கு காமிப்போம். நாங்கள் பாருங்கள், ஓகேங்களா? மேலே உள்ள டாப் இந்த டெரஸ் மாதிரி உள்ள ஃபஸ்ட் லேயர்லேருந்து அடுத்த லேயரு, அதுக்கும் கீழே மொத்தம் 2 லேயர் இந்த மாதிரி இருக்குது.
ஏரியா பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக ராக்கி மவுண்டனியஸ் ஏரியா, எல்லாம் ஹஜர் மவுண்டன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இங்கே பாருங்கள் அழகான ரோடு, பார்க் ஃபெசிலிட்டி, சாப்பிட்றதுக்கு, உட்காந்து இலைப்பாறுவதற்கு. எப்படி இருக்குது? வாங்க கீழே அருவியில் போய் அந்த அருவியினுடைய அழகை இன்னும் கொஞ்சம் ரசிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் நிற்கணும் போல் தோணுச்சு. அதையும் முடிச்சுட்டு அப்படியே வீடியோ முடிப்போம் சரிங்களா. நல்லா ஒர்த்துங்க, கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. அற்புதமான இடம் யூஏஇயில். கைஸ் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. வாடி ஷீஸ், இங்கே பார்த்தாலும் பசுமையான அழகான ஒரு செட்டப், ரொம்ப ரம்மியமான செட்டப் சரிங்களா. அதாவது இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லை. மதியம் 1 மணிக்குள்ளார போனால் போதும் துபாய்க்கு. ஒரு 12 மணி கிளம்புனா கூட 10 மணி, இப்போ தான் 9:30 எப்படி பார்த்தீங்களா. பாருங்க திருப்பியும் இன்னொரு முறை அழகான அருவி, அருவியினுடைய ஒரு ஏகாந்தமான மெக்னிஃபிஷண்டான கம்பீரமான, அது இயற்கையோ செயற்கையோங்க. தண்ணீர் உயரமான இடத்துலேருந்து கீழே விழுகிறப்போ அந்த ஸ்ப்ளாஷிங் சவுண்ட் இல்லைங்களா, அது வந்து ஒரு தெரப்பி. கண்டிப்பாக அது ஒரு தெரப்பியாக தான் இருக்கணும். அவ்வளவு மனசை சூதன் பண்ணுற, மனசை குளிர்விக்கின்ற அற்புதமான ஒரு இசை போன்ற ஒரு அலாதியான ஒரு விஷயம். அதுதான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸில் வாடி ஷீஸில் நம்ம வீடியோ இதோட முடிப்போம். அப்படியே பாருங்கள் ஹஜர் மவுண்டைன்ஸ் எப்படி 60 டிகிரி வியூ காமிக்கிறேங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. வேறு லெவலில் இருக்குது இல்லைங்களா. ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில், நல்ல வீடியோவில், நல்ல லொக்கேஷனில், நல்ல தாட்ஸோட, நல்ல சிந்தனைகளோட அடிக்கடி உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ்.